அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெஸ்ட்டான அவுட்சோர்ஸ் புக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு தரமான புக்கு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறதுக்காக தான் வந்து வாங்குனேன். படிச்சதுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுவும் இல்லாத லாஸ்ட்டா நடந்த குரூப் 2லயும் நெறைய கொஸ்டின் வந்து இந்த புக்லேருந்து டைரக்ட்டாவே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து இந்த புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பப்ளிஷர் பதிப்பகத்துக்கிட்ட இருந்து பேசி, நம்ம அகாடமி மூலமா இந்த புக்ஸ் நம்ம வந்து சேல் பண்ண போறோம். அதுவும் இல்லாத இதில எந்த புக்ஸ் வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரியில நம்ம வந்து குடுக்க போறோம். வீடியோவ வந்து முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புக்ஸ் வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் கூட நான் வந்து காட்டுறேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டா நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல. ஸோ புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 புக்ஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்லேருந்து நம்ம வந்து போயிடலாம். தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் இடைக்காலம் ஒரு புக்கு. தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் பண்டைய காலம் வந்து ஒரு புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் நவீன காலம் வந்து ஒரு புக்கு. தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் தற்காலம். இந்த 4 புக்ஸ் பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகுது. அந்த சிலபஸ்ல வந்து சங்க காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க. இதுதான். அதாவது பண்டைய காலத்துல இருந்து தற்காலம் வரை. இது 4 புக்ஸ் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கன்டென்ட் வந்து குடுத்திருக்காங்க. கிளியர் அவுட்சோர்ஸ்க்கு ஸ்கூல் புக் படிச்சுட்டு அவுட்சோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு தரமான புக்கு. நம்ம என்னென்ன குடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்த்துடலாம். இந்த புக்ஸ் இல்லாம பாருங்க, தமிழ்நாடு அரசாங்க நிர்வாகம் ஆளுகை. ஸோ யூனிட்டு தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்து எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும். பாலிட்டிக்கு ஒரு புக் இருக்கு. செம்மையான புக் இருக்கு பாலிட்டிக்கு. அது இல்லாம இந்திய தேசிய இயக்க வரலாறு ஒரு புக் இருக்கு. திருக்குறள் புக் வந்து ஃப்ரீ. இது வந்து எந்த புக்ஸ் வாங்குனா ஃப்ரீ குடுக்குறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஒவ்வொரு புக்கா நம்ம உள்ள என்னென்ன தலைப்புகள் குடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பண்டைய காலம். பண்டைய காலம் பார்த்துட்டு இடைக்காலம் வந்து பார்க்கலாம். பண்டைய காலம் பார்த்தீங்கன்னா, சங்ககால தமிழ்நாடு. சங்க காலத்துல வந்து ஆரம்பிச்சு, சங்க காலம் ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. சங்ககால பண்பாடு, தமிழ் மொழியின் சிறப்பு இதுவரைக்கும் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 617 பக்கம். உள்ள கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிளியரா இருக்கும். அதாவது ரொம்ப பிரீஃபா குடுக்காம, தேவையானது என்னவோ அவ்வளோ கிளியரா வந்து குடுத்துருக்காங்க. புக் பார்க்க தான் பெருசா இருக்கும். ஆனா ஈஸியா வந்து படிச்சு முடிச்சிடலாம். நம்மலாம் ஸ்கூல் புக்கே அத்தன புக் நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ பண்டைய காலம் வந்து இது. இடைக்காலத்துல என்ன தலைப்பு குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இடைக்காலம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றதே களப்பிரர்கள் காலம். களப்பிரர்கள் காலத்துல வந்து ஆரம்பிச்சு, நமக்கு வந்து எது வரைக்கும் வந்திருக்குன்னா, நாயக்கர் கால பண்பாடு வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க. இந்த புக்கோட பேஜ் பார்த்தீங்கன்னா, 545 பக்கம் வந்து இருக்கு. இடைக்காலம். கன்டென்ட் எல்லாம் வந்து அப்படியே பேராவா தான் இருக்கு. கிளியரா இருக்கும். நீங்க அழகா வந்து படிச்சுக்கலாம். ஸோ பண்டைய காலம், இடைக்காலம் இந்த புக்கு தனித்தனியா கிடைக்காது. இது வந்து ஒரு ஜோடியா தான் வந்து கிடைக்கும். இது எங்க வாங்குனாலுமே அவங்க ஜோடியா தான் குடுப்பாங்க. நம்ம அகாடமி கிடையாது. நீங்க வேற புக் ஸ்டோர்ல போய் வாங்குனாலும், இது வந்து ஒரு செட்டா தான் வந்து குடுப்பாங்க. நீங்க இது வந்து தேவைனாலும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நவீன காலம், தற்காலம். அதே மாரி இதுவும் வந்து ஒரு ஜோடியா தான் வந்து வரும். இந்த 2 புக்ஸ் வாங்குனா, திருக்குறள் கட்டுரைகள் புக்ஸ் இதுக்கு வந்து ஃப்ரீயா வந்து குடுக்குறாங்க. நம்ம வந்து நவீன காலத்துல என்ன தலைப்பு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். நவீன கால தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி கர்நாடகா போர்ல இருந்து அப்படியே லைனா குடுத்துருக்காங்க. பாளையக்கார கிளர்ச்சி, தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி. இது கடைசியா எங்க வந்து முடியுதுன்னா, பாருங்க சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சியெல்லாம் நான் படிச்சு அவ்வளோ சூப்பரா இருக்குது. நீதி கட்சியோட ஆட்சி, பாருங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு பங்கு. அப்படியே ஒரு பெரிய தலைப்பு வந்து குடுத்துருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 496 பக்கம் கிட்ட இந்த புக்கு வந்து இருக்கு. நவீன காலம். இந்த உப்பு சத்தியாகிரகம் 353வது பக்கம் வந்து பார்க்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்டிருந்தது. 353. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? உப்பு சத்தியாகிரகம் வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரை எந்த வழியா போச்சு அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அது பாருங்க இந்த கொஸ்டின் தான் இருக்கு. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக
16 நாட்கள் யாத்திரைக்கு பின்னர் 1930 ஏப்ரல் 28ஆம் தேதி சத்தியாகிரிகள் வேதாரண்யத்தை அடைந்தனர். இது அப்படியே கேட்ட கொஸ்டின். ஜஸ்ட் ரீட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது நவீன காலம் புக் இது. சரி, தற்காலம் வந்து பார்க்கலாம். தற்காலத்தில் வந்து என்னென்ன தலைப்பு இருக்குன்னு பார்க்கலாம். தற்காலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதாவது தற்கால தமிழ்நாட்டின் வரலாறு, ராஜாஜி ஆட்சி 1937லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஒவ்வொரு முதலமைச்சருடைய ஆட்சியும் விரிவாக வந்து கொடுத்துருக்காங்க. திட்டங்கள், என்னென்ன ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்றது A to Z. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க, ஸ்டாலின் ஆட்சி. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கிளியராக இருக்குது. ஒவ்வொரு முதலமைச்சர் ஆட்சியிலும் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. காமராஜர் கொடுத்துருக்காங்க, பக்தவச்சலம், பிரகாசம், ஓமந்தூரார் ஆட்சி, குமாரசாமி ராஜா எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த கொஷின் வந்து டைரெக்டாக வந்து கேட்டிருந்தாங்க. ஏப்ரல் 29, மே 5, அதாவது தமிழ் வார விழா. யாருடைய பிறந்த நாளை வந்து தமிழ் வார விழாவாக கொண்டாடினாங்கன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. பாரதிதாசன் பிறந்த நாள். இது வந்து டைரெக்டாக இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் தற்காலம் இந்த புக்கிலேருந்து வந்து அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நீங்கள் ஜோடியாக தான் வரும். ஜோடியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். திருக்குறள் புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். இது ஒரு செட்டு. அது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்திய தேசிய இயக்க வரலாறு ஒரு செம புக்கு. இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எங்கன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து பார்த்துடலாம். இந்தியாவில் ஆங்கில கம்பெனியின் ஆட்சியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் வேலூர் கிளர்ச்சியிலேருந்து அப்படியே போகுது. இந்திய தேசிய இயக்கம், கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 437 பக்கம் வந்து இருக்குது. இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின் நான் பாருங்கள் சொல்கிறேன். இந்த சுதேசி இயக்கம், இந்த இதில் இருந்தால் பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி இவரை பற்றி தான் 112வது பக்கத்தில் அந்த கொஷின் வந்து இருக்குது. பாருங்க, இதுதான் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை துவங்கினார். யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. மீதி பாயிண்ட்ஸ் எல்லாமே சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. ஆனால் இது இவர் தொடங்கினாரா இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. இது இங்கே இருக்குது பாருங்கள். இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை துவங்கினார். 113வது பக்கத்தில் வந்து இருக்குது. சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கு இது. இந்திய தேசிய இயக்க வரலாறு, கா. வெங்கடேஷன். ஸோ இந்த புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். அரசியலமைப்பு தொடக்கத்தில் இருந்து ரொம்ப பிரீஃபாக தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 662 பக்கம். முக்கியமான கமிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூஞ்சி ஆணையம், சர்க்காரி ஆணையம், ராஜமன்னார் குழு, மத்திய மாநில உறவு பற்றியெல்லாம் நிறைய கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அவுட் சோர்ஸ்க்கு நல்லா இருக்குங்க பாருங்கள். சட்டம் சாரா அமைப்புகள்னு இங்கே கொடுத்துருக்காங்க. சட்டம் சார்ந்த அமைப்புகள் இதெல்லாம் முக்கியமான தலைப்பு. நிதி ஆயோக், தேசிய ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், மத்திய புலனாய்வு ஆணையம், மத்திய புலனாய்வு துறை, லோக்பால், லோக் ஆயுக்தா, இதெல்லாம் சட்டம் சாரா அமைப்பு. சட்டம் சார்ந்த அமைப்பு பாருங்கள். இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை தலைவர், தேர்தல் ஆணையம், அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், அரசு அலுவலர் தேர்வு ஆணையம், நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம். ஸோ இந்த மாதிரி சட்டம் சார்ந்த அமைப்பு, சட்டம் சாராத அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸு. உள்ளாட்சியை பற்றி தனியாக ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கூட கேட்டிருந்தாங்க, 73வது திருத்தம் சம்மந்தமாக கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் புக்கு தாண்டி படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த புக்கு. இது வந்து இந்திய அரசியல் அமைப்பு. இது புக்கோட ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஃப்ரீ டெலிவரி தான். நம்ம கொடுக்குறது ஃப்ரீ டெலிவரி தான். ஆனால் நான் வந்து புக்ஸு வந்து வேறு பக்கம் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கும் போது இருங்க சொல்கிறேன். இந்த 3 புக்கு, இந்த ஒரு 2 புக்கு, இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 150 ரூபா கொரியர் சார்ஜஸ் மட்டும் வந்து வாங்கிட்டாங்க. புக்கு ப்ரைஸில் இருந்து 150 ரூபா கொரியர் சார்ஜஸ் வந்து வாங்கியிருக்காங்க.
அது நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல. நம்ம வந்து டைரெக்டாக வாங்கி இது பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரியை வந்து கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே பே பண்ண தேவையில்ல. புக்கோட ப்ரைஸ் மட்டும் பே பண்ணால் போதும். தமிழ்நாடு அரசாங்க நிர்வாகம் ஆளுகை ஒரு செம புக்கு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து வரக்கூடிய எல்லா கொஷினும் இங்கே தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆயிரும். தற்கால தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் தனி சிறப்பு, நலத்திட்டங்கள், சமூக நீதியின் தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக இதில் வருது. முக்கியமான ஸ்கீம்ஸு. இதில் என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட 46 டிபார்ட்மெண்ட்டை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இருங்க, அது எத்தனை டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் பார்த்துட்றேன். 40 துறைகளை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு துறையை பற்றியும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்து கூட ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. நமக்கு தனியாக பாருங்கள், கூட்டுறவுத்துறை சார்ந்து நமக்கு டாப்பிக்கே வந்து இருக்குது. அதை நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஊராட்சி நிர்வாகம் சார்ந்த ஒரு டாபிக், கிராம நிர்வாக அலுவலர், போக்குவரத்து துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, மாவட்ட நிர்வாகம் சார்ந்து, மத்திய மாநில உறவுகள் பற்றி தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து சட்டம் சார்ந்த அமைப்பு, சட்டம் சாராத அமைப்புன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுகை சார்ந்த கொஷின்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கலாம். முக்கியமான அந்த முதலமைச்சர்கள் அவர்கள் சார்ந்த நலத்திட்டங்கள், ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1990 முதல் ஆகஸ்ட் 2025 வரை கவர் பண்ணியிருக்காங்க அந்த முக்கியமான திட்டங்கள். இங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து ஒரு செம புக்கு. ரொம்ப படிக்க நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசாங்க நிர்வாகம் ஆளுகை. ஸோ புக்ஸு தேவை அப்படின்றவங்க வெப்சைட்டோட லிங்க்கு கீழே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து புக்ஸு வேணுன்ற புக்ஸு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஒரே புக்கு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு இதுவும் தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவும் தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக வரக்கூடிய புக்ஸ். இதெல்லாம் நீங்கள் சிங்கிளாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்குறதே அப்படி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து பேக்கேஜாக தான் வரும். இந்த 3 புக்ஸு வந்து ஒரே ஒரு ப்ரைஸ் தான். இது வந்து 3 புக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 700 வரும். நான் புக்கு ப்ரைஸ் சொல்லிடுறேன். இது 3 புக்கு, இது வந்து ஃப்ரீ தான். இந்த 2 புக்கோட 700 ருபீஸ் தான். இது ஃப்ரீயாக வந்துடும், டெலிவரி ஃப்ரீ தான். இது பார்த்தீங்கன்னா 2 புக்கு, இது 750 ருபீஸ் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 450ன்னு நினைக்கிறேன். இருங்க, ரேட் இதிலே இருக்கும். 450. இந்திய தேசிய இயக்க வரலாறு வந்து 450. இந்திய அரசியலமைப்பு வந்து 425. இது வந்து 575 வந்து வரும். ஏன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும். 575 ருபீஸ் வந்து வரும். ஸோ ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு தேவையான புக்ஸு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துக்குவோம். அவுட் சோர்ஸுக்கு நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க ரிவ்யூ இல்லாமல் நீங்கள் கூகுளில் இது யூடியூப்பில் சர்ச் பண்ணினா கூட இந்த புக்கோட ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தரமான புத்தகம். தேங்க்யூ.